மரபு, சந்தான மரபு கைலாயத்தில் தோன்றி இங்கே நம் வரைக்கும் நீண்டு நிற்கின்ற மரபு. கைலாய பரம்பரையில் நம்முடைய குரு மரபு பாடுறோமா இல்லையா? அப்படிப்பட்ட இந்த கைலாய மரபு இது முதல் வகுப்புல நடத்தின செய்தி தான். நமக்கு முதல் குருநாதர் யாரு? நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமான் தான் இந்த குருமரபுக்கெல்லாம் முதற் குரு நாதனாகி என்று நமக்கு நூல் பேசும். இப்போ கைலாய மலையில ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இந்த ஆகமங்களை எல்லாம் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார். நந்தியம்பெருமான் என்ன செய்கிறாருங்க? சனத்குமாரருக்கு உபதேசம் செய்கிறார். அப்போ முதல்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அதன் பிறகு சனத்குமார் நந்தியம்பெருமானுக்கு பிறகு சனத்குமாரர், அவருக்கு பிறகு சத்திய ஞான தரிசினிகள். மரபு அப்படியே கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், நந்தியம்பெருமான், அவருடைய மாணவர் யாரு? சத்திய ஞான தரிசினிகள். அவருடைய மாணவர் யாரு? பரஞ்சோதி மாமுனிவர். அப்போ பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமானையும் பெருமானையும் விட்டுட்டிங்கன்னா சனத்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதியார் 3 பேர். நந்தியம்பெருமானோட சேர்த்து 4. எனவே இந்த 4வர். அதன் பிறகு நமக்கு பரஞ்சோதியார் வரைக்கும் என்னது? அகச்சந்தானம்னா கைலாயத்தில் இருக்கிற சந்தான மரபு, கைலாயத்தில் இருக்கக்கூடிய சந்தான மரபு. அந்த சந்தான மரபு நம்ம மண்ணுக்கு வந்தது யாரால? மெய்கண்டார் நமக்கு திருவெண்ணைநல்லூரிலே வீதியில தேர் உருட்டி விளையாடுகிற காலம். அவருடைய 2 வயது. அவருடைய அவதாரம்லாம் நமக்கு தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தில் கயிறு சாத்தி அவருடைய தந்தையாரும் தாயாரும் திருவெண்ணைநல்லூர்லேருந்து எங்கே போகிறாங்க? நம்முடைய திருவெண்காடு திருத்தலத்திற்கு போய் அங்கேயே தங்கி இருந்து சுவேதன பெருமாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளை வனநாதர் யாரு? அங்கே திருவெண்காடு என்பதே வெள்ளைவனம். இந்த வெள்ளைவனத்தில் இருக்கக்கூடிய வெண்காட்டு பெருமானை வணங்கி கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறைகாட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர்காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே என்று துவங்குகிற திருப்பதிகம், வெண்காட்டு திருப்பதிகம், ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். அந்த பதிகத்தை தான் கயிறு சாத்தி கொடுக்கிறார் யாரு? மெய்கண்டாருடைய தந்தையாராகிய அச்சுத களப்பாளர் அவருடைய குருநாதர். மெய்கண்டாருடைய தந்தையார் யாரு? அச்சுத களப்பாளர். அவர் குழந்தை இல்லாம போய் தன் குருநாதரை பார்க்கிறார். பார்த்தா அவர் யாரு? சகல ஆகம பண்டிதர். அவர் தான் என்ன செய்யறாரு? அருளந்தி சிவம், பின்னால அருளந்தி சிவம். அவருக்கு முன்னாடி பேர் என்னது? சகலாகம பண்டிதர். அவர்கிட்ட போய் விண்ணப்பம் செய்ய அவர் தான் வெண்காட்டு கயிறு சாத்தி பார்க்கிறார். நம்முடைய திருமுறை பதிகங்களில் கயிறு சாத்தி வருகிறது எது? வெண்காட்டு பதிகம் வருகிறது. இந்த பதிகத்தை நீங்கள் அங்கே போய் முக்குளத்திலே மூழ்கி தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல தவமுடைய குழந்தை வாய்க்கும் என்று அவர் சொல்ல, அச்சுத களப்பாளர் அவருடைய மனைவியாரோட மணியம்மையோடு சென்று எங்கே செய்கிறாங்க? திருவெண்காடு போய் தங்கி இருந்து பெருமான தினந்தோறும் வழிபாடு செய்து வருகிறார்கள். இப்போ பெருமான் கனவுல வரார். யார் கனவுல? அச்சுத களப்பாளர் கனவுலையும் அம்மையார் கனவுலையும் வந்து, உங்களுக்கு இந்த பிறவியில குழந்தை பேர் இல்லை, உங்களுக்கு அதுக்கான தவம் இல்லை, எனவே நீங்கள் மீண்டு உங்கள் திருவெண்ணைநல்லூர் செல்க என்று இறைவன் கனவுல சொன்ன நிலையில் அவர் கனவுல மறுமொழி சொல்றாரு பெருமானுக்கு, எங்களுக்கு அந்த தவம் இல்லைனாலும் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பொய்த்து போகாது. இப்போ அந்த பதியத்தின் மேல எவ்வளவு உறுதிப்பாடோடு அவர்கள் நின்றார்கள் என்பதற்கு அதுதான் ஓமை. அப்போ அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா அதில் அடுத்த பாடல்ல தெரியும், அந்த பதிகத்திலேயே என்னதுங்க? பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர்.
பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறவர் ஐயுற வேண்டா. இவரு ஞானசம்பந்த பெருமானுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டுல திரு வெண்காட்டு பதிகத்துல இந்த முக்குள நீரிலே வணங்கி வெண்காட்டு நாதரை வழிபாடு செய்தால் பிள்ளை வரம் பெறுவர், ஐயப்பட வேண்டா, சந்தேகத்தோட செய்யாதீங்கிறார். அந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்? சந்தேகம் இல்லாம உறுதிப்பாடோடு யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும்னு 7ஆம் நூற்றாண்டில ஞானசம்பந்த பெருமான் பாடினார். அது அப்படியே 14ஆம் நூற்றாண்டுல நடக்குது. இப்ப இடையில எத்தனை பேருக்கு கிடைச்சதுன்னு நமக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? எத்தனையோ பேர் பாடி இருப்பாங்க, பிள்ளை வரம் பெற்று இருப்பார்கள், இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஆனா நமக்கு வரலாற்று சான்று சொல்வதற்கு யார் இருக்கிறாங்க? மெய்கண்டார் தான். மெய்கண்டார் அங்க அங்க அச்சுத கலப்பார கனவுல வந்து பெருமான் சொன்ன உடனே அவர் சொல்றாரு, ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு பொய்த்து போகாது, எனவே நாங்க மீண்டு செல்ல மாட்டோம், இங்கதான் வணங்குவோன்னு சொல்லி வணங்க பெருமான் மறையிறார். ஆகட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். பிள்ளை வரம் வரும் வராது ஒன்றும் பெருமான் சொல்லலை. ஆனால் என்ன செய்தாருங்க? மறைந்தார். சில நாட்களிலே மணி வயிறு தரித்தார் அம்மையார். அப்போ அந்த பிள்ளை வரம் பெறுகிறார்கள். அப்படி பிள்ளை வரத்தின் இறைவனது ஆணையினாலே தோன்றியவர் தான் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனர். அவருக்கு சுவேதன பெருமாள் என்று பெயர். பிள்ளை நாம என்னது? சுவேதன பெருமாள். ஏன்னா வெண்காட்டுநாதருடைய பேர் தான், அந்த பேரையே வைக்கிறாங்க. ஏன்னா அங்க அந்த பெருமான் அருளாலே தோன்றியதினாலே அவருக்கு சுவேதன பெருமாள்னு பேர் வைக்கிறாங்க. 2 வயசு அங்கே திருவெண்ணைநல்லூரிலே வீதியில தேரோட்டி விளையாண்டு கொண்டு இருக்கிறது குழந்தை. தேர் உருட்டி விளையாண்டுகிட்டு இருக்கு. மேல வான வீதியில யாரு போறா? பரஞ்சோதி முனிவர் செல்கிறார். யாரை பார்ப்பதற்கு? அகத்திய முனிவரை தரிசிக்கிறது. பொதிய மலையில் இருக்கக்கூடிய அகத்திய முனியை தரிசிப்பதற்காக வான வீதியிலே அவர் அந்த தேர்ல போறாரு. தேர் தடைபட்டு நிற்கிறது. என்ன தேர் போகாம நிற்குதே அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்த்தா இந்த குழந்தை விளையாண்டு கொண்டு இருக்கிறது. அவரது பக்குவம் நோக்கி மேலிருந்து கீழே இறங்கி வரார். வான வீதியிலிருந்து கீழே இறங்கி வந்து 2 வயது குழந்தைக்கு தீக்கை செய்து சிவஞான போதத்தை உபதேசம் செய்து அவருக்கு மெய்கண்டார் என்று என்ன செய்யறாரு? பெயர் வைக்கிறார். தனது குருநாதரது பெயரை சத்திய ஞான தரிசினிகள் என்பது பரஞ்சோதியாரது குருவுடைய நாமம். அந்த பேரை தமிழ் படுத்தி என்னதுங்க? சத்திய ஞான தரிசினி என்ற பேரு வடமொழி பேரு. அந்த வடமொழி பேரை என்ன செய்யறாரு? தமிழ் படுத்தி மெய்கண்டார் என்று உபதேசம் செய்து மீண்டும் அவர் வான வீதியிலே செல்கிறார். ஞான உபதேசம் பெற்ற குழந்தை, வயது 2. அங்க என்ன செய்ததுங்க? சிவஞான போதத்தை பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு திருவெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் சன்னதி, இன்னைக்கு போனீங்கன்னாலும் அங்கே போனீங்கன்னா அந்த பிரகாரத்தில் ஒரு சன்னதி இருக்கும், விநாயகர் கோயில். வளமாக வருகிற போது பொல்லா பிள்ளையார் சன்னதி, அந்த சன்னதியில் அமர்ந்து கொண்டு பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு எதை உபதேசம் பண்ணுது? சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணுது. 2 வயது. செய்தி நாடு பூரா பரவுகிறது. யாருக்கு போகுது செய்தி? சகல ஆகம பண்டிதர், அச்சுத கலப்பார், இந்த குலகுரு, இந்த குலத்துக்கே வேளாளர் குலத்திற்கு குருநாதனாக இருக்கக்கூடிய குலகுரு யாரு? சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அவரை சொல்லி தான் திருவெண்ணைநல்லூர் போய் வழிபாடு செய்து குழந்தை பிறக்குது. செய்தி அவருக்கு போது. இப்படி நம்முடைய அச்சுத கலப்பாளருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அவருக்கு பரஞ்சோதியார் உபதேசம் செய்திருக்கிறார். அவரது திருநாமம் மெய்கண்டார். 2 வயது தான் ஆகிறது. சிவஞான போதத்தை அது உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி அவருக்கு வந்தது. செய்தி வருகிறது. அப்படி வந்த உடனே அவர் என்ன நினைக்கிறாரு? நாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு உள்ள கிடக்கை அவருக்கு தோன்றுகிறது. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இடம்லாம் ரொம்ப நுட்பமான இடம். இது முதல் வகுப்புல சொன்னா விளங்குமோ தெரியாது, இது இறுதி வகுப்புனால சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே அவர் சமயம், விசேடம், நிர்வாணம், அபிடேகம் என்று அனைத்து வகையான தீக்கையும் பெற்றவர். யாரு?
சகல ஆகம பண்டிதர். ஒரு குலத்திற்கே குருநாதர், ஒரு குலத்திற்கே குருநாதர். அவர் போகிற போது சாத்திரங்களும் தோத்திரங்களும் ஆகம நூல்களும் என்ன செய்யுமா, மாட்டு வண்டியில போகுமா. அவர் போனார்னா கூடவே மாட்டு வண்டியில் என்ன போகும், இன்னும் ஏட்டுச்சுவடியெல்லாம் போகும். சாத்திர நூல்கள், தோத்திர நூல்கள், ஆகம நூல்கள் என்று எல்லாம் அவ்வளவு படித்தவர். அதனால தான் அவருக்கு பேரே சகல ஆகம பண்டிதர். ஆகமங்களை கரைத்து குடித்தவர். பிறப்பினாலே யாருங்க அவர், ஒரு சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் திருக்கோயிலில் பணிபுரியக்கூடிய, இறைவனை தொட்டு பூசிக்கக்கூடிய சிவாச்சாரியார் மரபிலே வந்தவர் சகலாகம பண்டிதர். சகலாகம பண்டிதர் அவருக்கு அவரே தான். அவருக்கு முதல்ல சகல ஆகம பண்டிதர்னு பேரு. அப்போ அவருக்கு செய்தி போகிறது. அவர் என்ன அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், எப்போ அந்த குழந்தைய இங்கே வர சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம். குழந்தைய இப்போ அவர் அச்சுத கலப்பார கூப்பிட்டு, ஏப்பா குழந்தை நல்லா உபதேசமெல்லாம் பண்ணுதேன், வர சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பாரு, கூட்டிகிட்டு போயிருப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படி அவருக்கு தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பெரியோருக்கும் நமக்குள்ள வேறுபாடு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நேராக இங்கே வரார். வெண்ணைநல்லூர் வருகிறார். திருக்கோயில் போகிறாரு. பிரகாரத்தில் அங்கே குழந்தை ஞான உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறது. இதில் ஒரு செவிவெளி செய்தி உண்டு. என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, போன உடனே இவர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார், ஆணவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அவர் இப்படி கையை காட்டினார் என்று ஒரு செவிவெளி செய்தி உண்டு. அதற்கு நூல் ஆதாரம் கிடையாது. எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அதை மறுக்கிறார்கள். அப்படிலாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பக்குவம் உடையவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா? அப்படி ஒரு கேள்வி கேட்குறவர் தான் அவர் என்ன செஞ்சிருக்கலாம், குழந்தை இங்கே கூட்டிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ அவர் அப்படிலாம் இல்லை. அது செவிவெளியா கர்ண பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி உண்டு. அது நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ வந்து பார்க்கிறார். அவருடைய ஞான உபதேசத்தை கேட்டு அப்படியே அவர் திருவடியில் வீழ்ந்து வணங்கி, பெருமானே அடியேனை உங்களது மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சகலாகம பண்டிதர் மெய்கண்டார் திருவடியில் வீழ்ந்து வணங்குகிறார். அவருக்கு திருவடி தீக்கை செய்கிறார் மெய்கண்ட தேவநாயனார். இப்போ நீங்கள் வயசு பாருங்க. அப்பாவோட குருநாதர். அப்பா அவருக்கு வயசு என்ன இருக்கணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 60 வயசாவது இருக்கணும். சும்மா ஒரு கற்பனை தான், எவ்வளோன்னு நமக்கு அதில் நூல் ஆதாரம் இல்லை. குறைஞ்சபட்சம் அவருக்கு எவ்வளோ இருக்கலாம், ஒரு 60 வயது இருக்கலாம். 60 வயது இருக்கக்கூடிய சகலாகம பண்டிதர் யார் திருவடியில் விழுகிறாரு, 2 வயசு. 2 வயது இருக்கக்கூடிய மெய்கண்டா திருவடியில் வீழ்ந்து வணங்கி உபதேசம் பெறுகிறார். உபதேசத்தில் ஆகச்சிறந்த உபதேசம் திருவடி தீக்கை தான். இப்போதான் சொன்னோம். ஏன்னா திருவடி தான் சிறப்பு. சைவத்தில் திருவடி தான் சிறப்பு. இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து 2. ஒன்று, நாம் எத்தனை நூல்கள் படித்திருந்தாலும் அவை பசுஞானம் பாசஞானம். எத்தனை நூல் படிச்சிருந்தாலும் அவையெல்லாம் என்னது, பசுஞானம் பாசஞானம் தான். பதிஞானம் என்பது உபதேசத்தின் வாயிலாகத்தான் வரும். இங்கே அவருக்கு உபதேசம் யார் வழியா நடக்குது, மெய்கண்டார் வழியாக நடக்கிறது. அப்போ முன்னாடி நடந்த அதெல்லாம் பதிஞானத்தை பெறுவதற்கான பக்குவத்தை கொடுத்தது. இவருக்கு உண்மையான பதிஞானம் எங்க வந்ததுன்னா மெய்கண்டார்ட்ட தான் வருகிறது. மெய்கண்டார் மூலமாக தான் வருகிறது. வீழ்ந்து வணங்கினார். அப்போ வயது என்பது இங்க பொருட்டல்ல. 2 வயதும் 30 வயது 50 வயது. நாம ஒரு ஞானிய வயதை வச்சு அடையாளம் காணக்கூடாது. ஏன்னா வயது முதிர்ந்தவராக இருந்தால் அவர் அறிவு முதிர்ந்தவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வயது இளையவராக இருப்பதினால அவருக்கு அறிவு குறைவாக, ஞானம் குறைவாக இருக்குன்னு நம்ம செய்ய முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் என்பது ஒரு பிறப்புல வருவதில்லை, முன்னை பல பிறப்புகளினுடைய தொடர்ச்சி. அப்போ அந்த ஞானம் என்பது இவருக்கு 2 வயசுல வருதுன்னா இப்போ வரல. அவர் ஏற்கனவே பல பிறவைகளில் அதை முற்றுவித்திருந்ததுனால 2 வயதில் அவருக்கு ஞானம் வந்தது. எனவே வயதை வைத்து கொண்டு ஞானிகளை அடையாளம் காணக்கூடாது. இது ஒரு செய்தி. 2வது செய்தி,
வர்ண பேதத்தை வைத்து ஞானிகளை அடையாளம் காணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வழக்கு உண்டு, ஆகம வழக்கே உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா 4 வகை வர்க்கம். யாரு? முதல்ல ஆதிசைவர், அடுத்தது சத்திரியர், அப்புறம் வைசியர், சூத்திரர். 4 வகை வர்க்கம். ஒன்று ஆதிசைவர், அடுத்தது சத்திரியர், வைசியர், சூத்திரர். இந்த 4 பேரும் குருநாதர் ஆகலாமான்னு கேட்டால் ஆகலாம். 4 பேர்லையும் என்ன செய்யலாம்? தீக்க சமய விசேட நிர்வாண ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றால் இவர்கள் என்ன ஆகலாம்? குருநாதனாக ஆகலாம். ஆனால் அது ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, ஆதிசைவர் 4வர்க்கும் உபதேசம் செய்வதற்கு உரியவர். ஆதிசைவர் 4வர்க்கும் உபதேசம் செய்யலாம். யாருக்கு? ஆதிசைவருக்கும் உபதேசம் பண்ணலாம், சத்திரியருக்கும் பண்ணலாம், வைசியருக்கும் பண்ணலாம், சூத்திரருக்கும் பண்ணலாம். அதே சமயம் ஒரு சூத்திரர், மன்னிக்கணும், ஒரு சத்திரியர் ஆச்சாரியர் ஆகிறாருன்னு வச்சுக்கங்க, ஆதிசைவருக்கு பண்ண முடியாது. ஆதிசைவருக்கு பண்ண முடியாது. அவர் சத்திரியருக்கு பண்ணலாம், வைசியருக்கு பண்ணலாம், சூத்திரருக்கு பண்ணலாம். கீழே இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம், மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. சூத்திரர் ஆச்சாரியர் ஆனால் சூத்திரருக்கு மட்டும்தான் பண்ண முடியும், மேலே இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது. இது விதி, இது விதி. ஆனால் இது நமக்கு பொருந்துமா என்பதை நீங்கள் உங்கள் கையில் நான் விட்டுறேன். இதுக்கு நான் விடை சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மரபு எப்படி வருதுன்னு பாருங்க. முதல் மரபு யாரு? மெய்கண்ட தேவ நாயனார் வேளாளர். மெய்கண்ட தேவநாயனார் வேளாளர். அவருடன் உபதேசம் பெற்ற சகல ஆகம பண்டிதர் என்று சொல்லக்கூடிய அருள்நந்தி சிவம் சிவாச்சாரியார். அப்போ இந்த விதி அங்கே என்ன ஆச்சு? இது முடிவு உங்கள் கையில் நான் விட்டுறேன். இதை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதெல்லாம் சில நேரத்தில் கான்ட்ரவர்சி ஆகிடும். சரிங்களா? ஆனால் நான் இருக்கிறத சொல்லுகிறேன். வேளாளரிடம் ஆதிசைவர் உபதேசம் பெறுகிறார். அவரது மாணவர் மறைஞான சம்பந்தர் வேளாளர். மறைஞான சம்பந்தர் வேளாளர். இதில் விதி பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது மறைஞான சம்பந்தரது மாணவர் உமாபதி சிவனார் தில்லைவாழ் அந்தனர். இப்ப 4 மரபுல 2 வேளாளர், ஒரு ஆதிசைவர், ஒருவர் தில்லைவாழ் அந்தனர். இப்ப வேளாளரிடம் உபதேசம் பெறுகிற மரபு நம்மிடம் இருக்கிறது. உதாரணம் சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள். சமயக்குறவர்ல திருமுறைக்கு போனீங்கனாலும் இந்த இடம் உண்டு. எங்க இருக்கிறது தெரியுமா? நாவுக்கரசு பெருமானை குருநாதனாக ஏற்றுக்கொண்டவர் யாரு? அப்பூதி அடிகள் ஆதிசைவர். நாவுக்கரசர் பேரை சொல்லியே திருவடிக்கு போனவர். அவருடைய பேரை சொல்லியே போனார். புராணம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நாவுக்கரசு பெருமான வீட்டுக்கு வர வந்து அந்த வரலாறுலாம் நமக்கு, நீ யாருன்னு கேட்டார். நீர் இணைந்தார், நீ உங்களுக்கு இந்த திருநாவுக்கரசு தெரியுமான்னு கேட்டார். அந்த அடியே நான் தான் சொல்ல, அதான் வரலாறுலாம் நமக்கு தெரியும். அவர் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு அந்த ஆசனத்தில் அமர்த்தி திருவடி பூசை செய்து அந்த திருவடி பூசை செய்த நீரை தான் பருகி தன் மனைவிக்கு கொடுத்து, மக்களுக்கு கொடுத்து, வீடெல்லாம் தெளித்து வீதியிலே நின்று ஆனந்த கூத்து ஆடுகிறார் அப்பூதி அடிகள். பெரிய புராணம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த குருநாதரா நினைக்கிறது மட்டும் இல்லை, அந்த அவருக்கு திருவடி பூசை நீரை என்ன செய்யறாரு? குருச்சேடம், அது தீர்த்தம். குருநாதர் திருவடியில பட்ட நீர் நமக்கு புனித தீர்த்தம் என்று என்ன செய்யறாரு? அதை பருகி தன் தலையில தெளித்து மக்களுக்கெல்லாம் கொடுத்து சுற்றத்தாரையெல்லாம் வர வைக்கிறார். அப்ப அவர் சுற்றம் யாரு? எல்லாம் ஆதிசைவர் தான். எல்லாரும் ஆதிசைவர் தான். எல்லாத்தையும் வர வைத்து அவர்கள் மேலையெல்லாம் தெளிக்கிறார்.
அப்போ இந்த மரபு இது பொது விதி. அப்ப நம்ம அது தப்பா அப்படின்னு சொன்னா அது பொது விதி. அது ஞானிகளுக்கு பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா பொருந்தாது. எப்பவுமே விதி என்று ஒன்று இருந்தால் விதிவிலக்கு இருக்கும். விதிவிலக்கு இருக்கும். ஞான நிலை பெற்றவர்களுக்கு இந்த முறைகள் பொருந்தாது. நம்ம போன்ற அஞ்ஞானிகளுக்கு பொருந்தலாம், அஞ்ஞானிகளுக்கு பொருந்தலாம், ஞானிகளுக்கு இது பொருந்தாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் திருவடியை பற்றி நிற்கிற உயிருக்கு உடல் சார்ந்த எந்த சார்பும் கிடையாது. இப்ப இந்த வர்ண ஆசிரமம் எல்லாம் உடற்சார்பினாலே வருவது. இந்த குலத்துல பிறந்த இன்னாருக்கு பிறந்ததுனால நீ இன்னார் இல்லையா? அப்ப இது எதனால வருது? அது உடற்சார்பு, மாயாகாரியம். இந்த மாயாகாரிய சார்பெல்லாம் பெருமான அறியற வரைக்கும் தான். பெருமான அறிஞ்சிட்டா இந்த சார்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாக்கு சம்பந்தமும் நீங்குதுங்குது. வாக்கே நீங்கணும், பேச்சே இடைஞ்சலுங்கிறார். எதுக்கு? அந்த அந்த திருவடி பேர் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தின் நுகர ஆன்மாக்களுக்கு வாக்கு சம்பந்தமே இடைஞ்சல்னு சொல்லிட்டா உடல் சம்பந்தத்தை என்னன்னு சொல்றது? அதெல்லாம் நமக்கு தடை. அதை விட்டு என்ன செய்யணும்? மேலே போகணும். சரி, இந்த இடத்துல மெய்கண்ட தேவ நாயனார் அவர்களுடைய உபதேசம் பெற்றவர் சகல ஆகம பண்டிதராகிய அருள்நந்தி சிவம். அவருக்கு தீக்கை செஞ்சு உபதேசம் பண்ணி அவருக்கு பேரை மாத்துறார். என்னன்னு வைக்கிறாரு? அருள்நந்தி சிவம். அவரது மாணவர் மறைஞான சம்பந்தர், அவரது மாணவர் நம்முடைய உமாபதி சிவனார். ஆக இந்த சந்தான மரபு அங்கிருந்து தொடங்கி உமாபதி சிவத்திலிருந்து நம்முடைய மரபுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனம் எங்கிருந்து வருதுங்க? உமாபதி சிவனாருடைய திருவடியை ஒற்றி அடுத்த மரபு அடுத்த மரபு என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டம் வரைக்கும் 24வது குருமகா சன்னிதானங்கள் வரைக்கும் இந்த கைலாய பரம்பரையின் வழியாக நமக்கு வருகிற மரபு என்பதை பார்க்கிறோம். இது இந்த மரபுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் உமாபதி சிவனார் செய்த அந்த நடராச மூர்த்தம், அழகிய ஞான கூத்தர் தான் இன்னைக்கு நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்துடைய பூசாமூர்த்தி. இன்னைக்கு பூசை போனீங்கன்னா தெரியும், திருவாவடுதுறை போனீங்கன்னா காலையில் பூசை நடக்கும். யாருக்கு நடக்கும்? இந்த பூசாமூர்த்திக்கு நடக்கும். அந்த அழகிய சிற்றம்பலமுடையான் யாரு பூசிச்சது? உமாபதி சிவனார் பூசித்த மூர்த்தி. இப்போ அதை தொட்டு பூசை செய்யணும்னா எவ்வளவு ஒரு புண்ணியம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் அந்த பட்டத்துக்கு என்றைக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் 24 குருமகா சன்னிதானங்கள் வாயிலாக நமக்கெல்லாம் இங்கே இன்னும் காலம் கடந்து 14ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு இருப்பது 21ஆம் நூற்றாண்டு, ஏறத்தாழ 700 ஆண்டுகள் இந்த சந்தான மரபு நம்முடைய பெரியோர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் நினைந்து பார்க்கணும். அந்த வகையில் நமக்கு சந்தான மரபு பேசக்கூடியது. அந்த வகையில் இவர்கள் செய்த நூல்கள் நமக்கு 14 நூல்கள் சாத்திர நூல்கள், 14 நூல்கள் சாத்திர நூல்கள். அதில் முதலாக தோன்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவுந்தியார். உந்தியார் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். இதான் முதல் நூல். சாத்திர நூல்களில் முதல் தோன்றிய நூல் எது? திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளிய திருவுந்தியார். அவர் திருவியலூர் என்கின்ற திருத்தலத்தில் அவதாரம் செய்தவர். அடுத்தது 2வது தோன்றிய நூல் திருக்களிற்றுப்படியார். திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார். கடவுர் 2 பேரும் உய்ய வந்த தேவநாயனார் தான். பேர் மட்டும் எனது அவதார தலத்தை வச்சு திருவியலூர் திருக்கடவூர் என்று 2 நூல். நமக்கு திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திருவுந்தியார் என்று சொல்லக்கூடியது. திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளியது திருக்களிற்றுப்படியார். இது 2வது நூல். இந்த 2 நூலும் மெய்கண்டாருக்கு முன்பாக தோன்றிய நூல், காலத்தால் முற்பட்டது. அதன் பிறகு 3வது தோன்றிய நூல் தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக போற்றக்கூடிய சிவஞான போதம். இது நம்முடைய மெய்கண்ட தேவநாயனாரால் அருளப்பட்டது. இந்த நூல் சிறப்பு நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். 2 பெரும்பகுதி என்னதுங்க? பொது சிறப்பு. 12 நூற்பாக்களை உடையது. 12
நூற்பாக்களை உடையது. 2 பெரும்பகுதி, பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம். முதல்ல 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், அடுத்த 6 நூற்பாக்கள் சிறப்பு அதிகாரம் என்று 2 பகுதி. 4 இயல், 3 நூற்பாக்கள், ஒரு இயல். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதனை இயல், பயனியல். 4 இயல் இதுங்க. 3 முதல்ல 1 2 3 நூற்பாக்கள் என்ன இயல்? பிரமாண இயல். பிரமாணம்னு என்னதுங்க? பிரமாணம் என்பதற்கு என்ன பொருள்? உண்மைன்னு பேர். 3 பொருள் இருக்குதுன்னு சொல்லணும். 3 பொருள் எது? பதி, பசு, பாசம். பதி உண்டுன்னு நிறுவனம், பசு உண்டுன்னு நிறுவனம், பாசம் உண்டுன்னு நிறுவனம். அதுக்கு எத்தனை நூற்பா எடுத்துக்கிறாரு? முதல் 3 நூற்பா. முதல் 3 நூற்பா. முதல் நூற்பா எதற்கு பிரமாணம்? பதிக்கு பிரமாணம். முதல் நூற்பா பதிக்கு பிரமாணம். 2வது நூற்பா வரிசையா அப்படியே அடிக்கூடாது. 2வது நூற்பா என்னது? பாசத்திற்கு பிரமாணம். 2வது நூற்பா பாசத்திற்கு. பதி வந்தா பசு தானே வரணும், அப்படியெல்லாம் கிடையாது. 2வது நூற்பா பாசத்திற்கு பிரமாணம். 3வது நூற்பா பசுவுக்கு பிரமாணம். பதிக்கு பிரமாணம், பாசத்திற்கு பிரமாணம், பசுவிற்கு பிரமாணம். 1 2 3 3 பிரமாணம் முடிஞ்சது. அடுத்த பிரமாணம் சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யணும்? இலக்கணம் சொல்லணும். அந்த பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு என்ன செய்யணும்? இலக்கணம் சொல்லணும். அது 4 5 6. 4ல் எதுக்கு இலக்கணம் சொல்றாரு? 4 எதுக்கு இலக்கணம் சொல்றாரு? 3ல் ஏதோ ஒன்று இருக்கும். அப்படியா? பசுவுக்கா, பாசத்துக்கா, பதிக்கா? பசுவுக்கு இலக்கணம் சொல்றாரு. பசுவுக்கு இலக்கணம் சொல்றாரு. 5 பாசத்துக்கு இலக்கணம், 6 பதிக்கு இலக்கணம். எதிரில் நிரல் நிலை. எதிர் நிரல் நிறை. 1 2 3 முதல்ல பதி, 2வது பாசம், 3வது பசு. அப்புறம் என்ன செய்யணும்? அப்படி அந்த வரிசையில் சொல்லாம கடைசியா சொன்ன பசுவுக்கு முதல்ல இலக்கணம் சொல்றார். 2வது சொன்ன பாசத்துக்கு அடுத்து இலக்கணம் சொல்றார். முதல் சொன்ன பதிக்கு கடைசியா இலக்கணம் சொல்றார். 1 2 3 அதை அப்படியே திருப்பி போடணும். புரியுதா இல்லைங்களா? நினைவில் வச்சுக்கிறதுக்கு அதுதான் வழி. எதிர் நிரல் நிறைன்னு இலக்கணம். அதுக்கு வரிசையா சொல்லாம மாத்தி சொல்றது. எனவே 4வது நூற்பா பசுவிற்குரிய இலக்கணம், 5வது நூற்பா பாசத்திற்குரிய இலக்கணம், 6 பதிக்குரிய இலக்கணம். அடுத்தது 7வது 8 9. 7 8 9 சாதனை இயல். சாதனை இயல் அது 7ல் குருநாதனது வருக. குருநாதனது வருக அது நிறைய விரிவாக நம்ம சொன்ன விரிச்சுக்கிட்டு போயிடும். 7 சாதனை இயல். எது? 7 8 9 5 எழுத்து, உபதேசம், செய்கின்ற சாதனை எல்லாம் 7 8 9ல் சொல்றார். அடுத்தது 10 11 12. இது எதுங்க? பயனியல். சாதனை செய்வதால் பெறுகிற பயன் என்ன என்பதை 3 அதிகாரத்தில் சொல்றார். ஆக சிவஞான போதம் 2 இயல், அதாவது 2 அதிகாரம், பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம், 4 இயல், 12 நூற்பாக்கள். 12 நூற்பாக்களை உடையது. சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடம். சைவ சித்தாந்தத்தினுடைய மணிமகுடம். ஏன்னா மொத்த கருத்து இதுக்குள்ளதான் இருக்கு. இதுக்குள்ளதான் இருக்கு. எனவே அந்த வகையில் 3வது நூலாக தோன்றியது கருத்து வகையால் முதன்மையான நூல். தோன்றியது 3வது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே 2 நூல் தோன்றிடுச்சு. ஆனால் கருத்து வகையால் முதன்மை பெற்ற நூல் எது? சிவஞான போதம்தான். சிவஞான போதம்தான். இந்த சிவஞான போதத்திற்கு உரை செய்வதற்காக எழுந்த நூல் தான் சிவஞான சித்தியார். அது யாரால் செய்யப்பட்டது? அவரது மாணவர், மெய்கண்டாரது மாணவர் அருள்நந்தி சிவம். சரிங்களா? எனவே சிவஞான சித்தியார் இது தனி நூல் கிடையாது, உரை நூல். சிவஞான சித்தியார் என்பது உரை நூல். உரை நூல் என்னது?
சிவஞான போதத்தினுடைய ஒவ்வொரு நூற்பாவுக்கும் உரை செஞ்சிருக்கிறார். ஆனால் உரையே எதில் இருக்கு? பாட்டில் இருக்கு. பாச்செய்யுளால் ஆன உரை, பாச்செய்யுளால் ஆன உரை. இது 2 பகுதியுடையது, பரபக்கம் சுபக்கம். சிவஞான சித்தியார் 2 பிரிவு, பரபக்கம் சுபக்கம். 2 சேர்ந்தாதான் சிவஞான சித்தியார். சித்தியார்னு சொன்னாவே 2 பகுதி, ஒன்று பரபக்கம், மற்றொன்று சுபக்கம். அது பரபக்கம் என்பது பிற சமய கருத்தை சொல்லி, பிற சமய கருத்தை சொல்லி அதிலிருந்து சைவ சித்தாந்தத்தை நிறுவுறது. முதல்ல சொல்றது எதை சொல்லுவாங்க? பிற சமய கருத்து. இப்போ உலகாயத மதம் அப்படின்னு சொல்லுவார். உலகாயத மதம்னா என்னது? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சமயம். அப்போ அந்த கருத்து என்ன செய்வார்? உலகாயத மதம் என்னென்ன சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டே வருவார். அப்புறம் என்ன செய்வார்? உலகாயத மத மறுப்பு, உலகாயத மத மறுப்பு. கடவுள் இல்லைன்னு அவங்க எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்டு இதனால் கடவுள் இல்லை அப்படின்னு அவன் சொன்னதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன செய்வார்? ஒவ்வொன்றா எடுத்து மறுப்பார். ஏன் கடவுள் உண்டு, கடவுள் உண்டு என்பதை என்ன செய்வார்? 1 2 3 வரிசையாக போட்டு ஒரு 10 கருத்தை அவன் சொல்லியிருப்பான். அந்த 10ஐயும் ஒவ்வொன்றா எடுத்து மறுப்பார், ஒவ்வொன்றா எடுத்து மறுப்பார். அப்போ அதன் மூலம் கடைசியாக என்ன செய்வார்? எனவே கடவுள் உண்டு, எனவே கடவுள் உண்டு அப்படிம்பார். அப்புறம் சமணர் எடுப்பார். சமணர் கருத்தை எடுத்து அவன் என்னென்னலாம் சொல்றான்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவான்? கண்மம் உண்டு. அவன் என்ன சொல்லுவான்? கண்மம் உண்டு, ஆனா கண்மம் தானே பயன் தருமா. வினை உண்டு, வினை தானே பயன் தரும். யார் வேண்டாம்? கடவுள் வேண்டாம், கடவுள் வேண்டாம். இது யாருடைய கருத்து? சமணரது கருத்து. அப்போ அவன் கருத்து எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வர்றாரு. அவன் இதெல்லாம் சொல்லுவான். அதுக்கு ஒரு உதாரணம் அழகாக சொல்லுவான். என்னது? கன்றுக்குட்டி தாய்ப்பசுவின் மடியை போய் முட்டுவது மாதிரி. பிறந்த உடனே அந்த கன்றுக்குட்டிக்கு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? என்னது? இதுதான் உன்னோட அம்மா, இங்கே தான் மடி, இந்த மடியில் தான் பால் வரும், போய் முட்டுனீன்னா பால் வரும், உனக்கு பசி தீந்துடும் அப்படின்னு எந்த கன்றுக்குட்டிக்காக சொல்லி கொடுக்குறீங்களா? என்ன செய்யுது? பிறந்த உடனே அதுவா போய் தாயின் மடியை முட்டி பால் அருந்துவது போல வினை ஈட்டியவரை நேரா போய் பற்றும். நம்ம செஞ்ச வினை என்ன செய்யும்? தானா வரும். அதை போய் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு, நீ செஞ்ச பாவம் இது, இந்தா உனக்கு இந்த பயன், நீ செஞ்ச புண்ணியம் இது, இந்தா உனக்கு பயன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம்? ஒரு ஆள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றான்? கன்றுக்குட்டி தாய்மடியை தானே முட்டுவது போல அவரவர் செய்த வினை அவரவரை தானே வந்து சேரும். இது ஒரு கருத்து. இந்த மாதிரி நிறைய கருத்து அவன்கிட்ட இருக்கு. ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை சொல்லி இதை மறுப்பார். எப்படி மறுப்பார்னா, யோ, பசு என்பதும் கன்று என்பதும் அறிவுடையது, அதுக்கு அறிவுண்டு, அதுக்கு அறிவுண்டு. வினைக்கு அறிவுண்டா? வினை சடம், சடப்பொருள் தானே தொழில்படாது. சடப்பொருள் தொழில்படணும்னா அதற்கு செய்யப்படுபொருள் ஒன்று வேண்டும், செய்யப்படுபொருள் ஒன்று வேண்டும். அதை ஊட்டுவதற்கு ஒருத்தன் வேணும். சடப்பொருளுக்கு தானே தொழில்படுகிற அறிவு கிடையாது. அப்போ வினை என்பது சடமா அறிவு பொருளா அப்படின்னு கேட்டால் சடம் தான். அப்போ நீ சொன்னது பொருந்தாது. இப்படி ஒவ்வொரு சமயமா நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாம்பிள் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதே மாதிரி புத்தருடைய சமயத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க? அவன் கொள்கை வரிசையாக சொல்லிக்கிட்டே வருவான். அதில் ஒரு கொள்கை, புத்தரில் ஒரு கொள்கை என்னது? அறிவு என்பது உடம்பை பொறுத்து அமையும், உடம்பை பொறுத்து அமையும். ஏன்? பெரிய உடம்பா இருந்தால் பெரிய அறிவு இருக்கும், சின்ன உடம்பா இருந்தால் சின்ன அறிவு இருக்கும். இது யாருடைய கொள்கை? பௌத்தரது கொள்கை. ஏன்னா எங்களுடைய அந்த ஆதி புத்தர் பெரிய ஆளா இருப்பார், பெரிய ஆளா இருப்பார். அதனால் அவர் அறிவு எப்படி இருக்கு? பெரிய அறிவா இருக்கு, பெரிய அறிவா இருக்கு. இதெல்லாம் அவங்க கொள்கை. நம்மளால படிக்கிறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கொள்கை அவங்க நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொள்கை இருக்கு. அறிவு என்பது
உடம்பின் அளவு நிகழும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதை மறுப்பார். யோ அப்படின்னா நல்லா பெரிய ஆளாக இருந்தால் அறிவு நிறையா இருக்குன்னு அர்த்தமா? ஒருத்தன் கோழையாக இருந்தானா அவன் புத்திசாலி இல்லைன்னு அர்த்தமாயா? உண்டா இல்லையா? சரி, அப்படியே வச்சுக்குவியா. என்னது? கோழையாக இருக்கிறவனுக்கு அறிவு கம்மி, உயரமாக இருக்கிறவனுக்கு அறிவு அதிகம். சரி, அப்படியே வச்சுக்குவோம். அறிவு அதிகமாக இருக்கிற ஒரு ஆளுக்கு வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கை போயிடுச்சு. ஒரு கை போயிடுச்சு. இப்போ அவன் உடம்பு குறைஞ்சிருச்சா இல்லையா? அறிவு குறைஞ்சிருமாயா கேட்குறாரு. அறிவு குறைஞ்சிருமா? அப்புறம் இந்த உடம்பு பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே வருது. வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு 30 வயசு ஆனவுடனே என்ன ஆயிடுது? நின்றுருது. அப்போ அறிவு அதுக்கு மேலே வளரவே வளராதா? 30 வயசுக்கு மேலே தான் நமக்கு அறிவே வளருது. நீ சொல்கிற கணக்கு பிரகாரம் அறிவு எப்போ வளரணும்? உடம்பு வளர்ந்தா அறிவு வளரும். அப்புறம் உடம்பு வளர்றதை நிறுத்திடுச்சு, அப்போ அறிவு வளராதா? அப்படின்னா நமக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. ஏன்? ஆனால் இங்கே வந்து சேர்றதுக்கே 40, 50, 60ன்னு ஆகி போயிடுது இல்லையா? படித்து என்ன ஆக போகுது? அறிவு வளராதுன்னு ஆகி போயிடும் இல்லையா? அப்போ அது பொருந்தாது. இதெல்லாம் சொல்லி மறுக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான மறுப்புக்கள் புற சமயங்களை மறுக்கிற இடத்துல எங்கே இருக்கு? பரபக்கத்தில் இருக்கு. இதெல்லாம் பரபக்கத்தில் இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் படிக்க வேண்டிய நூல். நீங்கள் ஒரு திறனாய்வு நூல் என்று சொன்னால் நம்ம படித்த சித்தாந்தத்தை நீங்கள் உங்கள் அறிவை உரசி பார்க்கணுன்னா 2 நூல் படிக்கணும். 2 நூல் கட்டாயம் படித்தா நம்ம அறிவினுடைய லட்சணம் தெரிஞ்சிடும். எந்த நூல்? ஒன்று பரபக்கம், மற்றொன்று சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணம். இந்த 2 நூல் படித்து தெளிஞ்சிட்டா சைவ சித்தாந்தத்தில் சந்தேகம் வராது. சைவ சித்தாந்தத்தில் சந்தேகமே வராது. சரி, எனவே அது பரபக்கம். இன்னொரு பகுதி சுபக்கம். சுபக்கம் என்பது சைவ சித்தாந்த கருத்தை சொல்லிக்கிட்டே வருவார். அப்படியே கூடவே என்ன செய்வார்? பிற சமயத்தை மறுத்துக்கிட்டே வருவார். இப்போ நம்ம கருத்தை சொல்லி அவர்களை மறுத்தா அதுக்கு சுபக்கம்னு பேர். அவர்கள் கருத்தை சொல்லி அதை மறுத்து சைவ சித்தாந்தத்தை நிறுவனா அதற்கு பரபக்கம்னு பேர். பரபக்கம் பிறபக்கம். பிறருடைய கருத்தை சொல்லுவது பரபக்கம். சுபக்கம் நம்பக்கத்தை சொல்லுவது, நம்பக்கத்தை சொல்லுவது. ஆக சிவஞான போதத்தை மிக விரிவாக ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட பாடல், சுபக்கம் மற்றும் 328 பாடல் இருக்கு. பரபக்கத்தில் 321 நினைக்கிறேன், 301. அப்போ ஏழாச்சுங்க 600, 629 பாட்டு, 629 பாடல்களிலே உரை செஞ்சிருக்கிறார். எதுக்கு? 12 நூற்பாதான், 600 சொல்லு தான் அதில் இருக்கு. சிவஞான போதத்தில் இருக்கிற சொல்ல என்னன்னீங்கன்னா 600 சொச்சம் சொல்லு தான் இருக்கு. ஒரு சொல் அவன், அவள், அது 3 சொல்லு. இப்போ இந்த மாதிரி சூத்திரத்தை என்னன்னீங்கன்னா எத்தனை சொல்லு வரும்? 600 சொச்சம் தான் வரும். அதுக்கு விளக்கம் 629 பாட்டு. அவ்வளவு விரிவாக சொல்லி இருக்கிறார். கட்டாயம் நமக்கு படிக்க வேண்டிய ஒரு நூல். ஆனால் அது கால வரையில் படிக்கிற நூல் இல்லை. அது அதெல்லாம் தனியாக காலங்கடந்து படிக்க வேண்டிய நூல். இல்லைன்னா அந்த நூலை விளங்காது. அப்படி மெய்கண்டாருக்கு பிறகு அருள்நந்தி சிவம் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை செய்திருக்கிறார். அப்போ அவருடைய உடன் பயின்ற மாணவர், அருள்நந்தி சிவத்தோடையே கூட படித்தவர் யார்? மணவாசகம் கடந்தார். அவர் ஒரு நூல் அருமையாக செஞ்சிருக்கிறார். அது என்ன நூல்? உண்மை விளக்கம். உண்மை விளக்கம் 53 பாட்டு. காப்பு செய்யுள் நீங்களாக 53 அடிப்படை நூல். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்க முத படிக்க வேண்டிய நூல் உண்மை விளக்கம். கடைசியாக படிக்க வேண்டியது சிவஞான சித்தியார். 2 பேரும் ஒரே வாத்தியார்ட்ட படித்தவங்க. மெய்கண்டார்ட்ட நேரடியாக பாடம் கேட்டவங்க 49 பேர். அதில் 2 பேர் தான் நூல் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று அருள்நந்தி சிவம், மற்றொன்று மணவாசகம் கடந்தார். மணவாசகம் கடந்தார் செஞ்ச நூல் ரொம்ப 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 அடிப்படையான பேசிக் உண்மை விளக்கம். அதை படித்தாதான் உள்ளேயே வர முடியும். இது என்ட்ரி பாயிண்ட்டு, அது கடைசி.
எது? சிவஞான சித்தியார். ஏன்னா சிவஞான சித்தியாரும் சிவஞான போதமும் வேறல்ல, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். எனவே அப்படி 53 பாட்டு காப்புச்செயலோட சேர்த்து 54 பாட்டு அடிப்படையாக செய்திருக்கிறார். அப்புறம் அருளந்தி சிவம் இன்னொரு நூல் செஞ்சிருக்கிறார். அது என்னது? இருபா 20. இருபா 20. இப்போ எத்தனை நூல் ஆச்சு பாருங்க. மெய்கண்டாருக்கு முன்னாடி 2 நூல், திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். மெய்கண்டார் செய்தது சிவஞான போதம். சிவஞான போதம். அவரது மாணவர்கள் செஞ்சது 3 நூல். ஒன்று சிவஞான சித்தியார், இன்னொன்று இருபா 20 உண்மை விளக்கம். உண்மை விளக்கம். இப்போ எத்தனை நூல் ஆயிடுச்சு? 6 நூல் ஆயிடுச்சு. அடுத்தது 8 நூல். யார் செஞ்சது? உமாபதி சிவனார் செய்தது 8 நூல். சித்தாந்த அட்டகம். சித்தாந்த அட்டகம் என்று 8 நூல் செஞ்சிருக்கிறார். 8 நூல் செய்திருக்கிறார். இந்த 8 நூல்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா முதல்ல திருவருட்பயன். திருவருட்பயன். அடுத்தது சிவப்பிரகாசம். திருவருட்பயன் சிவப்பிரகாசம். அடுத்தது போற்றி பகருடை. நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது. திருவருட்பயன், சிவப்பிரகாசம், போற்றி பகருடை, நெஞ்சு விடு தூது. அடுத்தது கொடிக்கவி. அடுத்தது கொடிக்கவி. அடுத்தது உண்மை நெறி விளக்கம். உண்மை நெறி விளக்கம். அதன் பிறகு சங்கற்ப நிராகரணம். வினா வெண்பா. வினா வெண்பா. எத்தனை நூலாச்சு? 8. முதல்ல திருவருட்பயன், சிவப்பிரகாசம், நெஞ்சு விடு தூது, போற்றி பகருடை, கொடிக்கவி. அடுத்தது உண்மை நெறி விளக்கம். அடுத்தது சங்கற்ப நிராகரணம். வினா வெண்பா. வினா வெண்பா. இந்த 8 நூல், 8 நூல் சேர்ந்தா அட்டகம்னு பேர். அட்டகம், அட்டம்னா 8. இவர் செஞ்சது 8 நூல். ஆக சைவ சித்தாந்த ஞான சாத்திரங்கள் 14. இந்த 8 நூலில் நமக்கு எது எது பாடமாக இருக்குது? திருவருட்பயன் பாடமாக இருக்குது. திருவருட்பயன் பாடம் உண்டு. அடுத்தது சிவப்பிரகாசம் பாடம் உண்டு. இந்த ரெண்டும் பாடமாக வைக்கிற வழக்கம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடிக்கவி. அது 5 பாட்டு தான். 5 பாட்டு. அது எங்கே பாடப்பட்டதுங்க? தில்லையில் நடராச பெருமானுடைய தேரோட்டத்தில் கொடி ஏறாமல் தடைபட்டு நிற்கிது. கொடி ஏறாமல் தடைபட்டு நிற்கிறது. அப்போது தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் நடராஜ பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்ய அவர் அசரீரியாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும், உமாபதி சிவம் வந்தால் கொடியேறும் என்று அசரீரியாக பெருமான் சொல்ல இவர்களெல்லாம் அவரை போய் கூட்டிகிட்டு வராங்க. இவர் ஏன் வராமல் வெளியே போனாருங்கிற கருத்து ஒன்று இருக்கா இல்லையா? அது என்னது? மறைஞான சம்பந்தரை குருநாதராக ஏற்றுக்கொண்டதனால் அவரை அந்த குலத்திலிருந்து நீக்கிறாங்க. குலத்திலிருந்து நீக்கிறாங்க. ஏன்னா அந்த விதி இருக்கு. என்ன விதி இருக்கிறது? ஒரு ஆதிசைவர் கீழே இருக்கிறவரை குருநாதராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அப்போ அந்த விதியை காட்டி என்ன, நீ எப்படி ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம குலத்துக்கே இது இழுக்கு என்று அவர் என்ன செய்கிறாங்க? அது வரைக்கும் நடராச பெருமான தொட்டு பூசை செய்கிற பெருமான், அந்த உரிமை உடையவர், அவரை ஊரை விட்டு விலக்கிடுறாங்க. பூசை செய்கிற அதிகாரத்தையும் நீக்கி பறித்து விடுகிறார்கள். ஊருக்கு வெளியே கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய அந்த நுழைவு வாயில் பக்கத்திலேயே இருக்கு கொற்றவன்குடி. அந்த இடத்துக்கு பேர். அந்த கொற்றவன்குடி என்கின்ற இடத்துல ஒரு சிறிய மடம் அமைத்து அங்கே நடராச பெருமானை எழுந்தருளை செய்து நாள்தோறும் பூசனை செய்து வருகிறார். சண்டையெல்லாம் போடலை, போட்டி போடலை, ஒன்றும் பண்ணலை. திருவருள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போய் அங்கே இருந்துடுறார். இப்போ என்னாச்சுங்க? கொடி ஏறலை. அப்போதான் அவர்கள் உணர்கிறார்கள், இப்போ இந்த விதிகளெல்லாம் அருள் பெற்றவர்களுக்கு பொருந்தாது என்பதற்கு சான்று இந்த இடம். இறைவன் ஏற்றுக்கொண்டார். என்ன சொல்றாரு? உமாபதி சிவம் வந்தாதான் கொடி ஏறுன்ட்டார். இந்த விதியை இறைவன் ஏற்றுக்கொண்டு இருந்தா அவர் அப்படியே விட்டுருக்கணும் இல்லையா? அப்ப பெருமான் அதை என்ன செய்யறாரு? விதியெல்லாம் இருக்கட்டும் யா, அதெல்லாம் எதுக்கு? ஒரு ஒரு வகையில வச்சுக்குங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது.
இந்த விதிகளை எல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுனா என்ன வரும்? முடிவு வராது. எப்படி சொல்லலாம்னா ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கலக்க வேண்டாம். ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிளக்க வேண்டா. ஆணையிட்டு சொல்லிட்டார். என்னது? இறைவன் ஒருவருக்கு அருள் செய்கிறான் என்று சொன்னால், அருள் செய்கிறான் என்று சொன்னால் எப்படி இவருக்கு அருள் செஞ்சிருப்பார்னு நீ ஆராய்ச்சி பண்ணாத. இவருக்கு எப்படி செஞ்சிருக்கலாம்? நம்ம அவரை விட அதிகமாக பூசை பண்ணுறோம், அதிகமாக திருமுறை பாடுறோம், அதிகமாக உளவாரம் செய்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம். அவருக்கு எப்படிங்க சாமி அருள் செஞ்சிருப்பார்? நமக்குள்ள செஞ்சிருக்கணும், நமக்குள்ள செஞ்சிருக்கணும். அவருக்கு எப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்னு நீ என்ன செய்யக்கூடாது? ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆராய்ச்சி பண்ணினா உனக்கு விடை கிடைக்காது. உன் அறிவு கொண்டு நீ ஆராய்ச்சி பண்ணினா உனக்கு விடையே கிடைக்காது. இறைவன் யாருக்கு எப்ப எப்படி அருள் செய்வான் என்பதை அறிகின்ற ஆற்றல் உயிர்களுக்கு கிடையாது, ஒருபோதும் கிடையாது. அதான் சொல்லி ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும், அருள்கின்ற முறைமையும் ஆதி மாண்பு. பெருமானுடைய பெருமையை ஆராய்ச்சி பண்ணாத, ஆராய்ச்சி பண்ணாத. என்னது? நம்பிக்கை வர வரைக்கும் நீ ஆராய்ச்சி பண்ண, நம்பிட்டியா அதோட அந்த ஆராய்ச்சியை விட்டுரு. அதுக்கப்புறமா என்ன செய்யக்கூடாது? இப்படி வருவாரா, அப்படி வருவாரா, இவருக்கு வருவாரா, அவருக்கு வருவாரா, நமக்கு எப்போ வருவாரு, இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத. பண்ணுனா இந்த ஆராய்ச்சி இருக்கிற வரைக்கும் அறிவு தான் விளங்கும், அனுபவம் விளங்காது. அனுபவம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா அன்பு வராதுங்க. ரொம்ப உலகத்திலேயே நீங்க ஒரு ஒரு தலைவன் தலைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காதலன் காதலி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? சண்டை தான் வரும் இல்லைங்களா? அன்பு வராது. இப்போ வந்து ஒரு காதலி வந்து ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிடுங்க, எப்பவும் பேச மாட்டாள, என்ன இன்னைக்கு பேசுறா, ஒரு ஆராய்ச்சி. இவன் ஏதாவது சொன்னா அவ ஒரு ஆராய்ச்சி. இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன ஆகும்? அன்பே வராது, அன்பே வராது. ஆராய்ச்சியெல்லாம் ஒரு அளவில் வச்சு விட்டுறணும். அதற்கு மேலே அதை பற்றி என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கிளறக்கூடாது. கிளர்ந்தீங்கன்னா சண்டை தான் வரும் இல்லைங்களா? சாதாரண ஒரு கணவன் மனைவிக்குள்ள, காதலன் காதலிக்குள்ள, அப்பா பையனுக்குள்ள, இதற்குள்ளே என்ன இருக்கக்கூடாது? ஆராய்ச்சி. சும்மா ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், கொஞ்சம் அளவு வச்சுக்கலாம், ஒரு எல்லையில் அதை விட்டுறணும். அதுக்கு மேலே அந்த ஆராய்ச்சி இருக்கக்கூடாது. சாதாரண நமக்கே ஆராய்ச்சி பண்ணுனா விடை கிடைக்காதுன்னு சொன்னா பரம்பொருளை ஆராய்ச்சி பண்ணலாமா? பரம்பொருளை ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு விடை கிடைக்குமா? ஏன்னா கிடைக்காது. நம்ம அறிவு சிற்றறிவு, அது பேரறிவு. இறைவன் ஒருவருக்கு அருள் செய்கிறான்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த காரணங்களை நமக்கு புரியறது வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொன்னார், ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகழ் அளவில்லை கிளக்க வேண்டாம். ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதையா, போனையா, அனுபவி. பெருமான நினைந்து உருகு, பாடு, பூசை பண்ணு, அனுபவிச்சுட்டு போயிட்டே இரு. ஆராய்ச்சி பண்ணுனா பாசஞானம், பசு ஞானம். பாசஞானம் இருக்கிற வரைக்கும், பசு ஞானம் இருக்கிற வரைக்கும் இறைவனை அனுபவிக்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதுதான். எனவே அந்த வகையில் அங்கே நமக்கு மறைஞான சம்பந்தர் வாயிலாக உமாபதி சிவனாரை ஆட்கொண்டார். அவர் கொடுத்தது தான் அந்த கொடிக்கவி. இந்த கொடிக்கவிக்காக சொன்னது தான். இந்த கொடிக்கவி என்பது 5 பாடலை உடையது. சில நூலில் 4 பாடல் போட்டிருப்பாங்க, 4 இருக்குது, சிலது 5 இருக்குது. 5 பாடல் கொடிக்கவி. அந்த கொடி ஏறுவதற்காக அருளப்பெற்ற பதிகம் பாடல். அடுத்தது வினாவெண்பா என்பது 13 பாட்டு. வினாவெண்பால 13 பாட்டு தான், மொத்த பாட்டே 13 தான். கேள்வி மட்டும்தான் இருக்கும், பதில் கிடையாது. வினாவெண்பா படிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்கும்? கேள்விதான் இருக்கும், எந்த பாட்டிலையும் பதில் இருக்காது. அது எப்போ படிக்க வேண்டிய நூல்னு கேட்டிங்கன்னா, இது என்னதுங்க, சைவ சித்தாந்தம்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் வினாவெண்பாவை எடுத்து அதில் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு பதில் சொல்லி பார்க்கணும், பதில் சொல்லி பார்க்கணும். நீடும் இருவினையும் இருளுக்கும் ஒளிக்கும் ஒன்றே இடம்,
இது கொடிக்கவியில் வரும், மன்னிக்கணும். எனவே அங்கே வினா வெண்பால 13 பாடல் எல்லாமே என்னதுங்க, ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? சைவ சித்தாந்தத்தை பற்றிய திறனாய்வு. நம்ம ஒரு ஒரு டிகிரி படிக்கிறோம்னா டிகிரி முடிச்சோன்னு ஒரு தீசிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? தீசிஸ் என்னது, மொத்தமாக 3 வருஷம் என்னையா படிச்சிருக்கிற அப்படின்னு ஒரு திறனாய்வு செய்கிறோமா இல்லையா? அது மாதிரி 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? திறனாய்வு பண்ணி பார்க்கணும். பார்க்கலாமா? எத்தனை பேர் பாஸ் ஆகுமோ தெரியாது. கேள்வி இருக்குது, 13 பாட்டிலையும் கேள்வி தான் இருக்குது. அதை வச்சு என்ன செய்யலாம்? நம் அறிவு எப்படி சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 13 பாட்டு வினா வெண்பா என்று ஒன்று இருக்கிறது. திருவருட்பயன் நமக்கு பாடம் படிச்சிட்டோம். சிவபிரகாசம் 100 பாட்டு படிச்சிட்டோம். திருவருட்பயன் 100 குறட்பா, நமக்கு சிவபிரகாசம் 100 பாடல், கொடிக்கவி 5 பாட்டு, வினா வெண்பா 13 பாட்டு. 13 பாட்டு. உண்மை நெறி விளக்கம். உண்மை நெறி விளக்கம். இந்த உண்மை நெறி விளக்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிற செய்தி தான். தசாங்கம். தசாங்கம் படிச்சிருக்குமா இல்லைங்களா? இல்லைங்களா? என்னது? தத்துவ ரூபம். 10 பொருள். 10 பொருள். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். 10. இந்த 10 சேர்ந்த என்னது நமக்கு தத்துவ, அந்த 10 தசாங்கம்னு சொல்லக்கூடிய இந்த 10 பொருள்களை சுற்றி பேசுவது தான் உண்மை நெறி விளக்கம். உண்மை விளக்க தசகாரியம், மன்னிக்கணும், தசகாரியம். அதாவது உண்மை விளக்கம் வேற, உண்மை நெறி விளக்கம் வேற. உண்மை விளக்கம் என்பது மணவாசகம் கடந்தார் செஞ்சது. உண்மை நெறி விளக்கம் உமாபதி சிவனார் செஞ்சது. சரிங்களா? தசகாரியத்தை பேசக்கூடியது இந்த நூல். 6 பாட்டோ 8 பாட்டோ இருக்கும். எனவே அது நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, போற்றி பகரோடை, நெஞ்சு விடு தூது. ரொம்ப அருமையான நூல். ரெண்டுமே குருநாதனை பேசுகிற நூல். சாத்திரத்தில் தோத்திரம். சாத்திரத்தில் தோத்திரம். சாத்திரத்தில் தோத்திரம்னா என்னதுங்க? தோத்திரம்னா என்னது? போற்றி பாடுவது. இப்போ திருமுறைகள்லாம் தோத்திரம் என்னது? முழுக்க முழுக்க பெருமான் புகழை சொல்லி அவனை போற்றுவது தான் நம்ம திருமுறைகள். 12 திருமுறைகளும் இறைவன் புகழை சொல்லி போற்றுவது. அதுபோல இறைவன் புகழையும் குருநாதன் புகழையும் சொல்லி போற்றுகிற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2. படிப்பதற்கே நல்ல ஆனந்தமாக இருக்கும். நல்ல ஆழமான செய்தி. நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் தீக்கையை சொல்லியிருக்கும், திருவடிப்பேரை சொல்லியிருக்கும், குருநாதனை சொல்லியிருக்கும், குருநாதன் நமக்கு செய்த உபகாரத்தை சொல்லியிருக்கும். இதையெல்லாம் இடம்பெற்றிருக்கிற 2 நூல் எதுங்க? போற்றி பகரோடை, நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது என்று சொல்லக்கூடிய இந்த 2 நூல் நல்ல அருமையாக கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கும். படிக்கும் போதே கொஞ்சம் பொருள் புரிஞ்சால் போதும், ரொம்ப நுட்பமாக தேவையில்லை. படிக்கிற போதே எப்படி இருக்கும்? நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய நூல். வேற என்ன சொல்லாம விட்டுட்டோம்? 14 சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணம். சங்கற்ப நிராகரணம் என்பது எப்படி? பரபக்கம் இருக்கா இல்லையா? பரபக்கம் அதுபோல ஒரு நூல். பரபக்கம் போல ஒரு நூல். 2க்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரபக்கத்தில் நம்ம திருப்பி முதல்ல இருந்து வரணும். சமயங்களை நம்ம எத்தனையா பிரிக்கிறோம்? 24 சமயமாக பிரிக்கிறோம். புறப்புறம், புறம், அகப்புறம், அகம். ஒவ்வொன்றிலையும் 6 சமயம் இருக்குது. புறப்புறத்தில் 6, புறத்தில் 6, அகப்புறத்தில் 6, அடுத்தது அகத்தில் 6. மொத்தம் 24 சமயங்கள் இருக்கிறது. 24 சமயங்கள் இருக்கிறது. இந்த 24 சமயங்களில் பரபக்கத்தில் 13 சமயங்களை மறுக்கிறார். 13 சமயங்களை மறுக்கிறார். புறப்புற சமயத்தை மறுக்கிறார், புறச்சமயத்தை மறுக்கிறார். புறப்புறமும் புறச்சமயம் 6 என்னாச்சு? 12 ஆயிடுச்சா? கூடவே ஐக்கியவாத சமயத்தை மறுக்கிறார். ஐக்கியவாத சைவம் என்று சொல்லக்கூடிய சமயத்தை மறுக்கிறார். அப்போ 12 + 1 13. புறப்புறத்தில் 6, புறத்தில் 6,
ஐக்கியவாத சைவத்தை மறுத்து 13 சமயத்தை மறுக்கிறார். எதுல? பரபக்கத்துல. சுபக்கத்துக்கு வந்தாலும் 13 சமயம் இருக்கு. அப்ப 13 என்னாச்சு? 26 ஆச்சு. எத்தனை இருக்கு? 24 தான் இருக்கு. அப்ப 2 என்னாச்சு? டபுள் என்ட்ரி. 2 சமயம் டபுள் என்ட்ரி. வேற ஒண்ணும் இல்லை. இங்க 12 மறுத்துட்டு கூடவே என்ன செய்யறாரு? ஐக்கியவாத சமயத்தை மறுக்கிறாரு. அதே மாதிரி அங்க போனீங்கன்னா சங்கற்ப நிராகரணத்துல அகச்சமயம் அகப்புற சமயம், அகச்சமயம் அகப்புற சமயத்தை மறுத்துட்டு மாயாவாதத்தை மறுக்கிறார். மாயாவாதம் இந்த பக்கம் இருக்கு, மாயாவாதம் இந்த பக்கம் இருக்கு, அதையும் மறுக்கிறார். ஆக மாயாவாதம் 2ல இருக்கும், ஐக்கியவாதம் 2லும் இருக்கும். ஆக மொத்தம் 24 சமயங்களை மறுக்கிறார். அப்ப நீங்க பிற சமயத்தை அறியணும்னு சொன்னா 2 நூல் படிக்கணும். ஒன்று என்னது? சிவஞான சித்தியார் பரபக்கம் சங்கற்ப நிராகரணம் ஆகிய 2 நூல் படித்தோம்னா 24 சமயங்களின் கொள்கையை ஒருவாறு அறியலாம், ஒருவாறு அறியலாம். ஏன்னா உமாபதி சிவனார் என்ன செய்கிறாருன்னா, அருள்நந்தி சிவன் செஞ்சுட்டு போன விஷயத்தில் கை வைக்கல. அவர் எதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணுறார். அருள்நந்தி சிவன் செஞ்சதை பூரா என்ன செய்கிறாரு? அப்படியே எடுத்துக்கொண்டு அதில் எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கோ அதை பூரா நிறைவு செய்பவர் யாரு? உமாபதி சிவனார். அதனால ஆக மொத்தம் உமாபதி சிவனார் செய்த நூல் 8. அடுத்தது மெய்கண்டார் 1, அருள்நந்தி சிவம் 2, மணவாசகம் கடந்தார் 1, மெய்கண்டாருக்கு முன்னாடி திருவுந்தியார் திருக்களிற்றுப்படியார். ஆக மொத்தம் நமக்கு 14 சாத்திர நூல்கள் நமக்கு மிகச்சிறந்த நூல்களாக கிடைத்திருக்கிறது. இது என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, எந்த சமயத்திற்கும் இப்படி தத்துவ ஞான நூல்கள் கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சமயத்துக்கு ஒரு நூல் தான் இருக்கும், ஒரு சமயத்துக்கு ஒரு நூல் தான். இப்போ பார்த்துங்க, கிறித்துவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நூல் தான் அவங்ககிட்ட, என்னது? பைபிள் மட்டும்தான். சாத்திரனாலும் அவங்களுக்கு அதுதான், தோத்திரனாலும் அதுதான், ஒரே ஒரு நூல் தான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற நூலே கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்லாத்துன்னு எடுத்துட்டிங்கன்னா குரான், சாத்திரமும் அதுதான், தோத்திரமும் அது, எல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்படிலாம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலம் கடந்து நிற்கின்ற சமயம், காலம் கடந்து இருக்கிறது. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்தோத்திரத்திற்கு தனியாக 12, சாத்திரத்திற்கு தனியாக 14. இதன் பிறகு வந்த நம்முடைய திருமடங்கள் பண்டார சாத்திரம்னு செஞ்சாங்க. இதுக்கு பிறகு அதில் 14 நூல் இருக்குது. திருவாவூர் ஆதீனத்தில் 14 பண்டார சாத்திரம் இருக்குது. நம்முடைய தருமபுர ஆதீனத்தில் பண்டார சாத்திரம் இருக்குது. இதெல்லாம் என்னதுங்க? இதன் பிறகு வந்த நூல்கள். அது போக நமக்கு சிவபோக சாரம் இருக்கிறது, அடுத்து தாய்மானவர் நூல்கள் இருக்கிறது என்று ஏராளமான ஞான பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எதையும் நம்ம படிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு என்ன ஆகுதில்லை, இன்னும் அனுபவமோ சிவபுண்ணியமோ பத்தலை. அதான் உண்மை. ஏன்னா இந்த நூல்கள் படிக்கிறது என்பது சிவபுண்ணியம் இல்லாமல் இதெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா அந்த வகையில் இந்த நூல்களை எல்லாம் நாம் கடந்த 2 ஆண்டுகளாக திருவருள் வாய்த்த வகையில் நாம் செய்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் எதில் கேட்கணும்? பாடத்தில் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மற்றபடி தனிப்பட்ட சந்தேகமெல்லாம் கேட்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்குக்கு ஒரு திரி போடுறதா, 2 திரி போடுறதா, கிழக்க பார்த்து விளக்க வைக்கிறதா, மேற்க பார்த்து விளக்க வைக்கிறதா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், ஒரு 10 நிமிஷம். இல்லைன்னா நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சிடலாம். ஏதாவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? எல்லாம் புரிஞ்சு போச்சு, அதனால சந்தேகம் இல்லை. அப்படியா ஐயா? சொல்லுங்கய்யா. ஐயா ஐயா அது பெரிய பாட்டுங்கய்யா, சந்தேகம். அதாவது 299, 300, 301. ஐயா 299 என்பது, அதாவது 298, 99, 300, 301, 302, 303. இது அகப்பூசை
புறப்பூசை என்று சொல்லக்கூடிய இடம். நம்முடைய பூசையில் இதயத்தாமரை, இதயத்தாமரையை சொல்லக்கூடியது 300வது பாட்டு. இதயத்தாமரை எப்படி இருக்கும், நம்ம அகப்பூசையில் எப்படி அதை பாவிக்கணும் என்பதை சொல்லக்கூடிய பாட்டு 300. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஆன்ம தத்துவம் 24, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5, மொத்தம் எத்தனைங்க? 36. 36 தத்துவங்கள். கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், விரிவாக சொல்ல முடியாது. இதில் நம்ம கண்ணை மூடி அந்த அகப்பூசை செய்கிற போது இந்த உந்தித்தானம் தொப்புல, இந்த உந்தித்தானத்திலிருந்து இதயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு 8 அங்குலம். 8 அங்குலம், 8 இன்ச்சு அளவு என்னதுங்க? உந்தியிலிருந்து இதயம் வரைக்கும் இருக்கிற அந்த பகுதி 8 அங்குலம் உயரமுடையது. இந்த 8 அங்குலம் உயரத்தை என்ன செய்யணும்? ஒரு தாமரையினுடைய தண்டு, எப்படி நீரில் தாமரை இருக்கு இல்லையா, அதுக்கு தண்டு இருக்கும், அந்த தண்டு போல பாவிக்கணும். இப்போ ஒரு தாமரை இதயமாகிய தாமரை, இதயமாகிய தாமரை, அந்த தாமரைக்கு கீழே ஒரு தண்டு இருக்கிறது. அந்த தண்டு எங்கிருந்து ஆரம்பிக்குது? உந்தியில் ஆரம்பித்து இதயம் வரைக்கும் இருக்கிறது. அப்படி ஒரு பாவனை நீங்கள் கருதிக்கணும். அந்த அந்த 8 அங்குல தண்டு என்பது தத்துவங்களிலே 24. 24 தத்துவம், ஆன்ம தத்துவங்கள். எதுங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சித்தம் முதலாக மண் ஈராக இந்த 24 என்னவா இருக்கு? தண்டாக இருக்கிறது, தண்டாக இருக்கிறது. அப்புறம் ஒரு தாமரை, அந்த தண்டுக்கு மேலே ஒரு தாமரை இருக்கிறது. தாமரை என்பது 8 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை. 8 இதழ் எது எதுன்னு கேட்டிங்கன்னா வித்யா தத்துவங்கள் 7, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்று சொல்லக்கூடிய 7. அதோட சுத்த வித்தை, சுத்த வித்தையோடு சேர்த்து, சுத்த தத்துவத்தில் இருக்கிற கடைசி தத்துவம் சுத்த வித்தையோடு சேர்த்து 8 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை. அப்போ முதல்ல இருக்கிற 24 தத்துவம் தண்டு, அடுத்தது 8 இதழ் தாமரை, சுத்த தத்துவம் 1, வித்யா தத்துவம் 7, ஆக 8 இதழ் தாமரை. அதற்கு மேலே என்ன இருக்கிறதுங்க? அது கோசரங்கள். கோசரங்கள், கோசரங்கள் என்பது என்னதுங்க? மகரந்த தூள், மகரந்த தூள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர தத்துவமும், ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும், ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் அதில் இருக்கக்கூடிய கோசரங்கள். கோசரங்கள் என்னது? மகரந்த தூள், மகரந்த தூள். அதற்கு நடுவில் இருக்கிறது பொகுட்டு, மேலே இருக்கிற பொகுட்டு. ஒரு தாமரைக்கு மேலே ஒரு உயர்ந்த ஒரு இடம் மொட்டு மாதிரி இருக்கும் நடுவில், அந்த பொகுட்டு சக்தி தத்துவம், சக்தி தத்துவம். அதற்கு மேலே இருப்பது சிவலிங்க திருமேனி, சிவலிங்க திருமேனி. அந்த சிவலிங்க திருமேனி எனது நாத தத்துவம், நாத தத்துவம். அதில் அந்த 2 வகையாக பாவிக்கணும். கிரியா பூசைக்கு ஒரு மாதிரி பாவிக்கணும், ஞான பூசைக்கு ஒரு மாதிரி பாவிக்கணும். 2 பாவனை உங்களுக்குரியது கிரியா பூசை தான். அப்போ அந்த சிவலிங்க திருமேனியை நாத தத்துவமாக நினைந்து அதை கடந்திருக்கிற சிவபெருமான், பெருமான் எங்கே இருக்கிறாரு? நாதாந்த பெருவழியில் இருக்கிறார். நாதாந்த பெருவழியில் இருக்கிற பெருமான் அந்த சிவலிங்க திருமேனியில் எழுந்தருளுவதாக பாவிக்கணும். கண்ணை மூடி இப்படி ஒரு தத்துவத்தை தாமரையை நினைந்து அதன் மேலே ஒரு சிவலிங்க திருமேனி, அந்த சிவலிங்க திருமேனி நீங்கள் பூசை பண்ணுற மூர்த்தி, கண்ணை முடித்து பூசை பண்ணுறீங்களா இல்லையா, அந்த மூர்த்தியை அங்கே நினச்சி என்ன செய்யணும்? அவருக்கு அபிஷேகம் முதலானவற்றை செய்யணும். அபிஷேகம் முதலானவற்றை என்னென்ன அபிஷேகம் செய்யலாம்? என்னென்ன பொருள் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதோ, பால், தயிர், பஞ்சாமிர்தம், என்னென்ன வேணுமோ எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம். அப்படி பண்ணி என்ன செய்யணும்? பூசித்து அபிஷேகம் முடித்து சாமியை தொடச்சி திருநீர் வச்சு சந்தனம் வச்சு எல்லாம் கண்ணை மூடி மனசில் பாவிக்கணும். பெருமானுக்கு பால் ஊற்றிட்டு இருக்கிற மாதிரியும், தீர்த்தம் விடுற மாதிரியும், தயிர் ஊற்றுற மாதிரியும் ஒவ்வொன்றா மஞ்சள், திருமஞ்சனம் என்று எல்லாம் செஞ்சு அவருக்கு அபிஷேகத்தை நிறைவு செஞ்சு தூப தீப நெய்வேத்தியம் காமிச்சு எல்லாம் பண்ணணும். இதற்கு என்னதுங்க? அபிஷேகம். அபிஷேகம் முடித்ததுக்கு அப்புறம் உந்தித்தானம். இந்த உந்தித்தானம் தொப்புளுக்கு இந்த இடத்துல ஒரு வேள்வி குண்டம் இருப்பதாக பாவிக்கணும். வேள்வி செய்கிறோமா இல்லையா, வேள்வி குண்டம் இருக்கிறதா பாவிச்சு அந்த வேள்வி குண்டத்தில் என்ன செய்யணும்? வேள்வி செய்யணும், வேள்வி செய்யணும்.
அப்போ இது வந்து பூசாத்தானம், பூசை செய்கிற இடம். எது? இதயம். இதயம் பூசாத்தானம், பூசை செய்கிற இடம். உந்தி வேள்வித்தானம், இங்கே வேள்வி செய்யணும். அதன் பிறகு புருவ நடுவில் பெருமானை நினைந்து அஞ்செழுத்து சொல்லணும். அது தியானத்தானம், தியானத்திற்குரிய இடம். அப்போ இந்த இடத்துல இதயத்தில் ஒரு பூசை, இங்கே வேள்வி, இங்கே தியானம். பூசாத்தானம், வேள்வித்தானம், தியானத்தானம் என்று 3 இடங்களில் பெருமானை பூசிக்கணும். இதில் ரொம்ப முக்கியம், இந்த பூசை செய்கிற போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வேற பாராயணம்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நாம் வெளியே பூசை பண்ணோம்னா என்ன செய்வோம்? திருத்தொண்ட தொகை சொல்லுவோம், நம்முடைய சிவபுராணம் சொல்லுவோம், இப்படி பல பாராயணம் பண்ணுறோமா இல்லையா? அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்ட அஞ்செழுத்தை தான் சொல்லணும். இங்கே வெளியே செய்யும் போது நம்ம எல்லாம் செய்வோம். அகத்தில் செய்கிற போது உங்களுக்கு எல்லாமே என்னது? 5 எழுத்தை கொண்டு தான் செய்யணும். அபிஷேகம் பண்ணும்போது 5 எழுத்து சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணணும். வேள்வி செய்கிற போது 5 எழுத்தை சொல்லியே வேள்வி செய்யணும். தியானம் பண்ணுகிற போதும் 5 எழுத்தை சொல்லியே தியானம் பண்ணணும். இது அகப்பூசைக்குரிய முறைமை. இது உபதேசத்துக்குரிய மந்திரம். அவரவருக்கு குருநாதர் உங்களுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணாரோ அதுதான் உங்களுக்குரிய உபதேசம். என்ன மந்திரம் சொன்னாரோ அதுதான். அது அவரவர் அப்படியே மனசில் வச்சுக்க வேண்டியதான், அதை அப்படியே செய்ய வேண்டியது தான். இதுதான் 300, 301, 302. 300ல் இதய தாமரை சொல்லியிருக்கிறாரு, 301ல் அகப்பூசை சொல்லியிருக்கிறாரு, 302ல் புறப்பூசை சொல்கிறாரு, 303ல் 2 பூசையிலையும் அகப்பூசையே சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். பாட்டை சொன்னால் ரொம்ப நீண்டு போகும். கருத்து இதுதான். வேற ஏதாவது? பரஞ்சோதியார் பதஞ்சலி கிடையாது. பதஞ்சலி 3 பதஞ்சலி இருக்கிறாங்க. 3 பதஞ்சலி. ஒன்று வந்து யோக சாஸ்திரத்தை செஞ்ச பதஞ்சலி. இப்போ அந்த யோக நூல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா, யோகா, இதுக்கெல்லாம் மூலமாக இருப்பவர் யார்? பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி யோக சாஸ்திரம்னு பேர். அது ஒரு பதஞ்சலி, அவர் வேற. 2வது பதஞ்சலி வடமொழி இலக்கணம் செஞ்சவர். வடமொழியில் இலக்கணம் எப்படி நமக்கு தமிழில் அகத்தியர் செஞ்சிருக்கிறாரா, தொல்காப்பியர் செஞ்சிருக்கிறாரா, அது மாதிரி வடமொழிக்கு ஒரு இலக்கண நூல் செஞ்சிருக்கிறார். அவருக்கு பேரும் பதஞ்சலி முனிவர்னு பேர். அவர் யாரு? பாணினி என்று ஒரு வடமொழி சூத்திரம் செஞ்சிருக்கிறார், இலக்கணம். அந்த பதஞ்சலி வேற. 3வது பதஞ்சலி மன்றுதொழு பதஞ்சலி. நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் 2 பேர் நிற்பாங்க, வியாக்கரபாதர் பதஞ்சலின்னு 2 பேர் நிற்பாங்க. அந்த பதஞ்சலி வேற. 3 பதஞ்சலி இருக்காங்க வரலாற்றில். யோக நூல் சொன்ன பதஞ்சலி வேற, வடமொழி இலக்கணம் செஞ்ச பதஞ்சலி வேற, நடராஜ பெருமான் பக்கத்தில் இருக்கிற பதஞ்சலி வேற. நமக்கு வணக்கத்திற்குரியவர் மன்றுதொழு பதஞ்சலி. தில்லையில் நடராஜ பெருமான் பக்கத்தில் இருக்கிற பதஞ்சலி தான் நமக்கு உரியவர். மற்றவரெல்லாம் வணங்கலாம், உயர்ந்தவர் தான். அதை பற்றி நமக்கு யோகத்தை பற்றி கவலை இல்லை, வடமொழி இலக்கணம் நமக்கு தெரியாது, அதை பற்றி கவலை இல்லை. நம்ம வணக்கத்திற்குரியவர் மன்றுதொழு பதஞ்சலி. மன்றிலே ஆடக்கூடிய பெருமானை வணங்கி நிற்கின்ற பதஞ்சலி முனிவர் தான் நம்ம சைவத்திற்கு மிகவும் முக்கியமானவர். எனவே பதஞ்சலி 3 பேர். வேற ஏன் பிரம்மன் மண் தத்துவத்தோட முடிஞ்சதுங்கய்யா. மண் தத்துவத்தோட பிரம்மன் முடிந்தார். இவர் வந்து புருட தத்துவம் வரைக்கும் வருவார். திருமால் 24 முடிஞ்சு 25 புருடன் வரைக்கும் திருமால் வருவார். அவங்க தத்துவமே 24 தான் வைணவத்தில். புருட தத்துவத்துக்கு போயிட்டா வைகுந்த பதம். அதனால தான் அவருக்கு புருடோத்தமன்னே பேர். புருட தத்துவத்தில் இருக்கிறனால அவருக்கு புருடோத்தமன்னு பேர். அவரோட இடமே அதுதான், அதுக்கு மேலே அவருக்கு இடம் இல்லை. அதாவது 24 தத்துவத்தை கடந்து போயிட்டீங்கன்னா வைகுந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சைவத்தில் அது முத்தி கிடையாது, அதுக்கு மேலே போகணும். 36 கடந்தால் தான் சைவ சித்தாந்த முத்தி, 24 கடந்தா வைணவ முத்தி. பதமுத்தின்னு பேருமா. பதமுத்திக்கும் பரமுத்திக்கும் என்ன வேறுபாடு?
பதமுத்தினா திருப்பி பிறந்துருவாங்க, பரமுத்தினா பிறக்க மாட்டாங்க. பதமுத்தினா அது ஒரு முத்தி தான், போய் கொஞ்ச நாள் இருந்து அனுபவிச்சுட்டு திருப்பி கீழே வந்துடணும். அது பதமுத்தின்னு பேர். நம்மலாம் கூப்பிட்டு ஒரு மினிஸ்டர் ஆக்கிடுறோம். அவர் ஒரு பதத்துக்கு போகிறாரு, போஸ்ட்டு எத்தனை நாளைக்கு? 5 வருஷம்தான். அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கிட வேண்டியதுதான். அது மாதிரி தான் அது, ஒரு கால வரையறைக்கு உட்பட்டது. வேற ஏதாவது ஐயம் உண்டா? ம், ஆரங்கம் இருக்கேம்மா, நிறையா இருக்கு, உங்கள் நூல்களே இருக்க. ஜோதிடம், கற்பசூத்திரம், வியாகரணம், அதெல்லாம் 6 அங்கம்தான். அதெல்லாம் வடமொழியில் இருக்கிறது. 4 வேதம். அவ்வளோ. அதாவது உபநூல், 4க்கு உபநூல். கற்பம், ஜோதிடம், யோக சாத்திரம்னு 6 நூல் இருக்கு. அந்த 6 நூல் தான் ஆரங்கம்னு சொல்றது. சிற்கை, கற்பசூத்திரம், சிற்கை, ஜோதிடம் 6 இருக்கு. அதே மாதிரி வேற சித்தாந்தம் சார்ந்த கேள்விகள் கேட்கலாம். அதுதான் பிரச்சனையே. மற்ற கேள்வி கேட்டிருந்தா என்னாரும் பதில் சொல்லி முடியாது. பிரதோஷத்தன்னைக்கு நந்தி காதுல பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னா இந்நேரம் வரிசை கட்டிட்டு சந்தேகம் வந்திருக்கும். திடீர்னு சாத்திரத்தில்ன்ட்டீங்களே, அப்படியா? இப்படியெல்லாம் இல்லை. கொஸ்டின் பாஸ். காதில் சொன்னாதான் அவருக்கு கேட்குது அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பக்குவம்னு யோசிச்சுக்க வேண்டியதுதான். சரி, நிறைவு செஞ்சிடலாங்களா ஐயா? விழா வச்சுக்கலாம், சரிங்களா? ஆசிரியருக்கு சிறப்பு எல்லாம் செய்யலாம். நிறைவு விழா வந்து மதியம் உணவுக்கு பின்னாடி நிறைவு விழா. அப்போ மீதி என்னென்ன செய்யலாம் அப்படின்றது அப்போ அறிவிப்பு வரும், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். முதல் உணவு எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாருமே உணவு எடுத்துகிட்டு மேலே சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. 4 பந்தி 5 பந்தி ஆகும். நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு எல்லாம் மேலே வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் ஆரம்பித்தா சீக்கிரம் முடிச்சிடலாம் நிறைவு விழா, சரிங்களா? சரி, முடிச்சிடலாங்க.